வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், சந்திரிகா ஆறுமுகம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி. තමන්ගේ ඡන්දය නොබියව නිදහසේ තමන් කැමති ආකාරයකට දෙන්න පුළුවන් වාතාවරණය අපි හදලා තියෙනවා. தேர்தல் நடைபெறும் மாகாணங்களின் பாதுகாப்பு கடமைகளுக்காக 24,500 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வடமாகாண சபை வேட்பாளர் ஒருவரது வீட்டின் மீது தாக்குதல், தேர்தல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 9 பேர் காயம். வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலயத்தில் தேர்தல் கடமைகளுக்காக சென்ற அதிகாரிகளின் மீது குளவி கொட்டியதில் ஒருவர் உயிரிழப்பு. This is News First, Election Headquarters. இலங்கை மாத்திரமின்றி சர்வதேசத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ள தேர்தலாக வடமாகாண சபை தேர்தல் அமைந்துள்ளது. வடமாகாணத்தில் உள்ள மக்கள் 25 வருடங்களின் பின்னர் மாகாண சபை தேர்தல் ஒன்றை முகம் கொடுப்பதற்கான வாய்ப்பு நாளை கிட்டுகின்றது. வடமாகாண சபை தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளன. அத்துடன் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களுக்குமான தேர்தல் நாளை நடைபெற உள்ளன. 1988 ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் திகதி வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கான தேர்தல் இடம்பெற்றிருந்தது. இதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை வடமாகாணம் தன்வசப்படுத்தியுள்ளது. நாளைய தினம் நடைபெறவுள்ள வடமாகாண சபை தேர்தலுக்காக 36 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு 7,19,477 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். யாழ் மாவட்டத்திலிருந்து 16 மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து 4 மக்கள் பிரதிநிதிகளும், மன்னார் மாவட்டத்திலிருந்து 5 மக்கள் பிரதிநிதிகளும், வவுனியா மாவட்டத்திலிருந்து 6 மக்கள் பிரதிநிதிகளும், முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 5 மக்கள் பிரதிநிதிகளும் நாளைய வடமாகாண சபை தேர்தலில் இருந்து தெரிவு செய்யப்பட உள்ளனர். அத்துடன் வடமாகாண சபைக்கு மேலதிகமாக 2 போனஸ் ஆசனங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் போட்டியிடும் 906 வேட்பாளர்களிடமிருந்து 36 உறுப்பினர்கள் வடமாகாண சபைக்காக தெரிவு செய்யப்பட உள்ளனர். இதற்கமைய யாழ் மாவட்டத்தில் 11 அரசியல் கட்சிகள் மற்றும் 9 சுயேட்சை குழுக்கள் சார்பில் 380 வேட்பாளர்கள் வடமாகாண தேர்தலுக்கு களமிறங்கியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 11 அரசியல் கட்சிகள் மற்றும் 2 சுயேட்சை குழுக்கள் தேர்தலுக்காக களமிறங்கியுள்ளதுடன் வடமாகாண சபை தேர்தலில் அந்த மாவட்டத்தில் இருந்து 91 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 12 அரசியல் கட்சிகள் மற்றும் 8 சுயேட்சை குழுக்கள் மன்னார் மாவட்ட தேர்தலில் களமிறங்கியுள்ள நிலையில் 160 வேட்பாளர்கள் அங்கு போட்டியிடுகின்றனர். வவுனியா மாவட்டத்தில் 12 அரசியல் கட்சிகள் மற்றும் 7 சுயேட்சை குழுக்கள் மாகாண சபை தேர்தலுக்காக போட்டியிடுவதுடன் வவுனியா மாவட்டத்திற்காக 171 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். வடமாகாண முல்லைத்தீவு மாவட்டம் சார்பாக 11 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் களமிறங்கியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்திற்காக 104 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வடமாகாண சபைக்கு மொத்தமாக 832 வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வடமாகாண சபைக்கான மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக யாழ் குடாநாட்டில் 526 வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 95 வாக்கெடுப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் மன்னார் மாவட்டத்தில் 70 வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 89 வாக்கெடுப்பு நிலையங்களும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 52 வாக்கெடுப்பு நிலையங்களும் நிறுவப்பட்டுள்ளன. வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் நிறைவுற்ற பின்னர் 82 வாக்கெண்ணும் நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. நுவரெலியா, கண்டி மற்றும் மாத்தளை ஆகிய 3 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய மத்திய மாகாணத்திற்கான தேர்தல் நாளைய தினம் நடைபெற உள்ளது. மத்திய மாகாணத்திற்கு 56 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 18,89,557 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மாவட்டத்திலிருந்து 16 மக்கள் பிரதிநிதிகளும், கண்டி மாவட்டத்திலிருந்து 29 மக்கள் பிரதிநிதிகளும், மாத்தளை மாவட்டத்திலிருந்து 11 மக்கள் பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். மத்திய மாகாண சபைக்கு மேலதிகமாக 2 போனஸ் ஆசனங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. 44 அரசியல் கட்சிகள் மற்றும் 24 சுயேட்சை குழுக்கள் மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக களம் இறங்கியுள்ள நிலையில் மத்திய மாகாணத்திற்காக 1517 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்.
நுவரெலியா மாவட்டத்தில் 14 அரசியல் கட்சிகள் மற்றும் 9 சுயேட்சை குழுக்கள் சார்பாக 437 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கண்டி மாவட்டத்தில் 17 அரசியல் கட்சிகளும் 8 சுயேட்சை குழுக்களும் களத்தில் குதித்துள்ள நிலையில் குறித்த மாவட்டம் சார்பாக 800 வேட்பாளர்கள் மாகாண சபை பிரதிநிதித்துவத்திற்காக போட்டியிடுகின்றனர். மாத்தளை மாவட்டம் சார்பாக 13 அரசியல் கட்சிகள் மற்றும் 7 சுயேட்சை குழுக்கள் மத்திய மாகாணத்தில் களமிறங்கியுள்ளன. மாத்தளை மாவட்டத்திலிருந்து 280 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மத்திய மாகாண சபையில் மொத்தமாக 1571 வாக்கெடுப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தில் 423 வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தில் 825 வாக்கெடுப்பு நிலையங்களும் மாத்தளை மாவட்டத்தில் 323 வாக்கெடுப்பு நிலையங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. மத்திய மாகாணத்தில் அளிக்கப்படுகின்ற வாக்குகளை எண்ணுவதற்காக 198 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. நாளைய தினம் வடமேல் மாகாணத்திலும் மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளது. வடமேல் மாகாண சபைக்கு 50 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இந்த தேர்தலில் வடமேல் மாகாணத்திலிருந்து 17,54,218 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வடமேல் மாகாணத்தில் 25 அரசியல் கட்சிகள் மற்றும் 23 சுயேட்சை குழுக்கள் களமிறங்கியுள்ளதுடன் இந்த தேர்தலில் 1362 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் 12 அரசியல் கட்சிகளும் 11 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றனர். குருநாகல் மாவட்டத்தில் 13 அரசியல் கட்சிகளும் 12 சுயேட்சை குழுக்களும் களமிறங்கியுள்ளன. வடமேல் மாகாணத்தின் புத்தளம் மாவட்டத்திலிருந்து 16 மக்கள் பிரதிநிதிகளும் குருநாகல் மாவட்டத்திலிருந்து 34 மக்கள் பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். மத்திய மாகாண சபைக்கு மேலதிகமாக 2 போனஸ் ஆசனங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. வடமேல் மாகாண சபையில் மொத்தமாக 1309 வாக்கெடுப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய புத்தளம் மாவட்டத்தில் 389 வாக்கெடுப்பு நிலையங்களும் குருநாகல் மாவட்டத்தில் 920 வாக்கெடுப்பு நிலையங்களும் நிறுவப்பட்டுள்ளன. வடமேல் மாகாணத்தில் பதிவாகின்ற வாக்குகளை எண்ணுவதற்காக 197 வாக்கெண்ணும் நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். යම් විදියකින් ඡන්දේ නිදහස්ව සාධාරණව ஏதேனும் ஒரு வகையில் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் ஒன்று இடம்பெறவில்லை என காணக்கூடியதாக இருந்தால் குறித்த வாக்கெடுப்பு நிலையத்தில் வாக்கெடுப்பு பணிகள் இடம்பெறவில்லை என கருதப்படும். தாம் விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. தாம் வாக்களிக்கும் வேட்பாளர் குறித்து பிறர் அறிந்து கொள்ளாத விதத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களுக்கு காலையிலேயே சென்று வாக்களியுங்கள். காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும். வாக்களிக்க செல்லும் போது கட்டாயமாக செல்லுபடியாகும் அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். வாக்களிப்பு உங்களின் உரிமை என்பதனையே பொதுமக்களுக்கு கூற வேண்டியுள்ளது. மாகாண சபை தேர்தலில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு செயற்பாடுகள் குறித்தும் தேர்தல்கள் ஆணையாளர் தெளிவுபடுத்தினார். பாதுகாப்பு கடமைகளுக்கு ராணுவத்தினரை ஈடுபடுத்துமாறு நாம் இதுவரை கோரிக்கை விடுக்கவில்லை. நிலைமையை பொறுத்தே அந்த கோரிக்கை விடுக்கப்படும். இதுவரை நாம் ராணுவத்தின் பாதுகாப்புக்கு கோரிக்கை விடுக்கவில்லை. அதிக பாதுகாப்பு தேவை என கருதப்படுகின்ற பகுதிகள் குறித்து நாம் போலீஸ் அதிபருக்கு அறிவித்துள்ளோம். போலீஸ் பாதுகாப்பையே நாம் அதிக அளவில் பயன்படுத்துவோம். இம்முறை வாக்கெடுப்பு பணிகளுக்காக முதல் முறையாக 250 பிளாஸ்டிக் வாக்குப்பெட்டிகளை பயன்படுத்துவதாக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். மரங்களை வெட்டும் நடவடிக்கையை குறைக்கலாம். வாக்குப்பெட்டிகளை அமைக்க மகாக்கேணி மரத்தை வெட்ட வேண்டும். அந்த பெட்டியின் மீது கபில நிறத்திலான கடதாசி ஒன்றை ஒட்டுவோம். அதன் மீது வேறொரு நிறத்தில் இலக்கம் ஒன்றை குறிப்பிடுவோம். அடையாளப்படுத்துவதற்கான இலக்கம் ஒன்று அதில் குறிப்பிடப்படும். பெட்டி பூட்டப்பட்டதன் பின்னர் திறக்க முடியாது. வாக்களிப்பு பணிகள் நிறைவு பெற்றதன் பின்னர் உத்தியோகத்தர் ஒருவர் கையொப்பமிட்டதன் பின்னரே பெட்டி திறக்கப்படும். பெட்டி மாற்றப்படுகிறது என கூறுகின்றனர். அதனை தவிர்ப்பதற்காகவே புதிய நடைமுறை அமுல்படுத்தப்படுகிறது. வடக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் மாகாண சபை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டிருக்கிறது. தேர்தலின் போது 24,500 போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவாதன குறிப்பிட்டார். நாளை நடைபெறவுள்ள தேர்தலின் போது ஒரு வாக்களிப்பு நிலையத்திற்கு 2 வீதம் அனுப்புவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் இன்று காலை முதல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களில் நிறுவப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் இன்று காலை முதல் அனுப்பி வைக்கப்பட்டன.
வடமாகாண சபை தேர்தலுக்காக யாழ் மாவட்டத்தில் 526 வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 526 வாக்கெடுப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் தற்போது யாழ் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியவாறு இருந்தது. சற்று முன்னர் இறுதி வாக்குச்சாவடிக்கான வாக்குப்பட்டியும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திலும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. வடமாகாண சபை தேர்தலை முன்னிட்டு வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கும் பணி களை காட்டியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திலே 95 வாக்கெடுப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கும் செயற்பாடு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடமாகாண சபை தேர்தல் தொடர்பான செய்திகளை தருவதற்காக நாங்கள் வடமாகாணத்தில் காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராசதுரை ஏருபன் கிளிநொச்சியிலிருந்து. வவுனியா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 89 வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. மாவட்டத்திலே அதற்கான தேர்தல் செயற்பாடுகள் மிகவும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து உங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த நிலையிலே வவுனியா மாவட்டத்திலே 94,644 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 89 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இடம்பெயர்ந்தோர் வாக்களிப்பதற்காக இக்கிரிகொள்ளாவை சாலம்பபுர என்ற இடத்திலே 899 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக ஒரு வாக்களிப்பு நிலையமும், யாழ்ப்பாணம் கொக்குவில் பிரதேசத்திலே 3 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக ஒரு வாக்களிப்பு நிலையமும் வவுனியா மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய மாகாணத்தின் 3 மாவட்டங்கள் நிறுவப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள காமினி மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்றைய தினம் விநியோகிக்கப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பான தகவல்கள் மற்றும் நாளைய தினம் தேர்தல் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்காக கொண்டு வர நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வர்ண சம்பத்துடன் ராஜலிங்கம் திரிஷானோ, நுவரெலியா மாவட்டத்திலிருந்து. ஆண்டு நுவரெலியா மாவட்டத்தின் வாக்களிப்புக்காக வாக்களிப்பு நிலையங்கள் தற்போது தயாரில் வைக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்திலிருந்து 16 அங்கத்தவர்களை தெரிவு செய்வதற்காக 437 பேர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தெரிவு செய்வதற்காக நுவரெலியா மாவட்டத்திலிருந்து 5,07,657 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயார் செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு தற்போது வாக்குப்பெட்டிகள் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களும் போலீசாரும் கடமைக்கு சமூகம் தந்துள்ளனர். வடமேல் மாகாணத்தில் 2 மாவட்டங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் இன்று காலை கொண்டு செல்லப்பட்டன. நடைபெறவுள்ள வடமேல் மாகாண சபை தேர்தலுக்கான புத்தளம் மாவட்டத்தின் 387 வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் புத்தளம் மாவட்ட செயலகம், புத்தளம் சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரி, பாத்திமா மகளிர் கல்லூரி, செய்னபு கல்லூரி ஆகிய 4 நிலையங்களிலிருந்து 387 வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இன்று புத்தளம் பகுதிக்கு விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்தார்.